அடுத்த கண்ணபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர். அவரது மகள் ஷர்மிளா. 19 வயதான ஷர்மிளா சென்னை ஐயப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி காலை தூங்கி எழுந்ததும் ஷர்மிளாவின் உடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனென்று தெரியாமல் வீட்டிலேயே அவர் முதலுதவி செய்துள்ளார். பின்னர் ஏதோ விஷப்பூச்சி கடித்துள்ளதாக அவர் உணர்ந்துள்ளார். ஆனாலும் அவரது வாயில் நுரை தள்ளி மயங்கி விழுந்துள்ளார். உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அவரது பெற்றோர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஷர்மிளா உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. விஷப்பூச்சி கடித்ததால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த விஷயம் குறித்து தோல்நோய் மருத்துவர் பிரியதர்ஷினியிடம் பேசினோம். இதுபோல திடீரென அரிப்பு ஏற்பட்டாலோ அல்லது விஷப்பூச்சிகள் கடித்திருந்தாலோ உடனே மருத்துவமனைக்கு செல்வதுதான் நல்லது. மருத்துவரின் ஆலோசனைகள் இல்லாமல் வீட்டிலேயே முதலுதவி செய்வது ஆபத்தில் முடிந்துவிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். சென்னை ஆவடியில ஒரு இளம் வயது பெண் சடனா டெத் ஆயிருக்காங்க. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, விஷப்பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. விஷப்பூச்சி கடிச்சா டெத் ஆகுற அளவுக்கு நடக்குமா என்ன? விஷப்பூச்சி அப்படிங்கிறது ஒரு பிராட் டெர்மினாலஜி. அதாவது நம்ம விஷப்பூச்சி நிறைய விஷயங்களை சொல்லுவோம். பட் டாக்ஸின் இல்லைங்களா? ஸோ நம்ம பூச்சி கடிச்சு நம்ம உடம்புல செலுத்தப்படுற அந்த இதுக்கு பேர் டாக்ஸின். ஸோ அதனோட வீரியத்தை பொறுத்து சாதாரணமாகவும் இருக்கலாம், இல்ல கொஞ்சம் டாக்ஸின் அதிகமா இருந்தா அது உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதாகவும் மாறலாம். ஸோ விஷப்பூச்சி நம்ம சொல்ற டேர்ம் சின்ன சாதாரண ஒரு விஷ ஸ்பைடர்ல இருந்து பாம்பு வரைக்கும் எல்லாமே சொல்லுவோம் இல்லையா? அது தெரியாத பட்சத்துல எதுவா வேணா இருக்கு. ஓகே. ஆக்சுவலி அவங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காங்க. தூங்கி எழுந்திருக்கும் போதே அவங்களுக்கு ஸ்கின்ல அரிப்பு ஏற்பட்டிருக்கு. உடம்பு ஃபுல்லா அரிச்சனால அவங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காங்க. சம்திங் ஏதோ நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்லயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காங்க. அந்த அரிப்போட வேகம் அதிகமாக தான் உடனே இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போன உடனேயுமே அவங்களுக்கு அந்த சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாங்க. ஸோ அந்த வீட்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது அப்படிங்கறது பத்தி சொல்ல முடியுமா டாக்டர்? பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, என்ன பண்ணணும்? இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்தும் அது நம்ம மாறும். இப்போ நம்ம ரொம்ப அர்பனைஸ்டு சொசைட்டில இருக்கோம், பூச்சிகள் உள்ள வரக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரினா வேற. பட் நம்ம இருக்கிற ஏரியால பூச்சிகள் வரக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் விளையாடுற இடங்கள்ல பூச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னா நம்ம இன்னும் அதிக கவனமா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது நமக்கு இப்போ இது நம்ம கண்ணெதிரே பாக்குறோம். ஒரு சின்ன ஒரு நார்மலான ஒரு இது கடிச்சிருக்கு, நமக்கு அந்த சின்ன வண்டுகள் ஏதோ நமக்கு தெரியுது, அது கூட நம்ம விடலாம். ஆனா என்னன்னே தெரியல, திடீர்னு தடிப்பு இருக்கு, அதோட வேகம் கூடுதுன்னா அந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி கால தாமதத்தை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஒருவேளை ஒரு கடி நம்மளுக்கு தெரியாததா இருந்தா எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு மருத்துவம் அணுக முடியுமோ அணுகிறது நல்லது. எப்படி முன்னெச்சரிக்கையா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த மாதிரி பூச்சி இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 3-4 மந்த்ஸ் பிஃபோரா கூட ஒரு பூச்சி கடிக்குது, விஷக்கடின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த ஃபீவர் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்னு இருந்து அட்மிட் ஆயிட்டே இருந்தாங்க. ஸோ இது திரும்பவும் மேபி வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் முன்னாடி மக்களிடையே ஒரு அச்சம் இருக்கு. இதுக்கு அவேர்னஸா நம்ம என்ன பண்ணிக்கணும்? முன்னெச்சரிக்கையா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இப்போ நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற தோட்டங்களை கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணி ரொம்ப அடம்பெல்லாம் இல்லாம பூச்சிகள் தங்குறதுக்கான ஒரு சூழல் ஏதுவா இல்லாம நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அந்த டைம் இருக்கு, நிறைய பூச்சிகள்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம ப்ராப்பரா விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறது, இல்ல நெட் போட்டு கவர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம பண்ணலாம். சில பேர் சும்மா நார்மல் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் அலர்ஜிக்கு பக்கத்துல இருக்க மெடிக்கல்ல மெடிசன்ஸ் வாங்கி போட்டுறாங்க. பக்கத்துல இருந்து ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அது அப்போதைக்கு அவங்களுக்கு அது குணமாகுது, அதுக்கப்புறம் திரும்பவும் அது கண்டினியூ ஆகுது. ஸோ இது பத்தி என்ன டாக்டர் சொல்றீங்க? அவங்க அந்த மாதிரி பண்றது கண்டிப்பா சரியான முறை கிடையாது. பட் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க மக்கள். கண்டிப்பா இது மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு அவசியம் தேவை. ஏன் அப்படின்னா மருத்துவர் இல்லாத காலகட்டங்கள்ல இருந்த ஒரு நடைமுறை இது. ஆனா இப்போ எல்லாருக்குமே அருகாமையில ஒரு மருத்துவரோட இது பாசிபிள் அப்படிங்கிற போது கண்டிப்பா அவங்க எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலுமே மருத்துவரை அணுகி அதுக்கு அவங்களோட அட்வைஸோட நம்ம யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம். இப்போ நம்ம ஒரு ஒரு விஷக்கடியோ இல்ல நம்ம ஒரு நார்மலான அரிப்போ எதுவா இருந்தாலுமே அதுக்குன்னே படித்து ட்ரெயின் ஆன ஒரு மருத்துவர் அது காரணம் தெரிஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்ப நிறைய பேர் நம்ம நார்மலான தடிப்புன்னு கிரீம் வாங்கி போட்டு அந்த கிரீம்னால நிறைய தோல் மாற்றங்கள்
தோல் ம். பாதிப்புகள் ஏற்படுறதையும் பேஷண்ட் கிட்ட பார்க்க தான் செய்வோம். ஸோ நம்ம ஒரு பிரச்சனைக்காக வாங்க போய் அதனால வேற பிரச்சனைகள் வர்றது ம். அதுவும் நடக்கதான் செய்யுது. அதனால எந்த ஒரு மாத்திரையா இருந்தாலுமே, மருந்தா இருந்தாலும், ஏன் நம்ம தடவர ஆயின்மெண்ட் தானே அப்படின்னு நினைக்காம, ஓகே. எதுவா இருந்தாலும் ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட வாங்குறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ இந்த ஷர்மிளான்ற அந்த இளம்பெண் ஆவடியில இறந்து போனாங்க இல்லையா? அவங்க வந்து இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போயிருந்தா மேபி அவங்களுக்கு சிகிச்சை வந்து கை குடுத்துருக்கும் அப்படின்னு கண்டிப்பா. சொல்றீங்களா? இத விட கொஞ்சம் வாய்ப்புகள் கூடுதலா இருந்திருக்கும். சான்சஸ் அதிகமா. ஓகே டாக்டர். ஓகே. தேங்க் யூ சோ மச் டாக்டர். ஓகே. தேங்க் யூ. ம்.